வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக திரை விமர்சனம் பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய திரை விமர்சனம் பகுதியில நம்ம பார்க்க போகின்ற திரைப்படம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா காதலிக்க நேரமில்லை. நான் பிரெக்னெண்டா இருக்கேன். 4 வருஷம் லவ் பண்ணேன். எப்படி இப்படி பண்ணுவான்? You have all the luck when it comes to girls and cards. உன் வெஸ்டர்ன் ஐடியாலாம் வேற கண்ட்ரில வச்சுக்கோ. இது இந்தியா, மை கண்ட்ரி. அந்த நிருபமா உன்னை விட்டு ஓடிட்டான். அதனால நீ பல்பு மாட்டிக்கிட்டு இருக்க. 4 மாச குழந்தைய வயிற்றுல வச்சுக்கிட்டு இப்ப வந்து அப்பா யாருன்னு கேக்குறா? ஏன் இது ஸ்ரீதர் இயக்கி வெளிவந்த பழைய திரைப்படம் நினைச்சுக்காதீங்க. இப்போ புதுசா இந்த பொங்கலுக்கு வெளிவந்திருக்கிற திரைப்படம் இந்த காதலிக்க நேரமில்லை. அதாவது ரெட்ஜெட் மூவிஸ் சார்பாக உதயநிதி அவர்கள் தயாரித்திருக்கும் படம். அவருடைய துணைவியார் கிருத்திகா உதயநிதி அவர்கள் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கும் திரைப்படம். இந்த படத்திற்கு இசை ஏஆர் ரகுமான் அவர்கள். இந்த படத்துல நடிச்சிருக்கிற நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா ஜெயம் ரவி, அவர் இந்த படத்துல ராஜா ரவி மோகன் அப்படின்னு பேரை மாத்திர சொல்லிட்டாரு. அதனால ரவி மோகன், அப்புறம் நித்யா மேனன், யோகி பாபு, வினய் ராய், மனோ, அப்புறம் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், இப்படி பல நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்கிறாங்க. கதைக்களம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா நம்முடைய கலாச்சாரத்திற்கு ஒத்துப்பட்டு வருமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலாச்சார சீரழிவான ஒரு கதாபாத்திரம் கதைக்களம் தான் சொல்லணும். அப்படி என்ன இந்த கதைக்களம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா ஜெயம் ரவி ஒரு காதலிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் குழந்தை பெற்றுக்க கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கக்கூடியவர். நித்யா மேனன் அவர்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாரிசோட வாழணும், குழந்தை பெற்றுக்கிட்டு வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கிறவங்க. இதுல ஜெயம் ரவி என்ன பண்றாருனாக்கா காதலிக்கும் போது அவருடைய நண்பர் வினய் ராய் ஸ்பாம் டவுன் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிடுவார். அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆண் விந்து, அதை கொடுத்து அது மூலயமா மற்றவர்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல விருப்பம் இல்லைனாலும் ஃப்ரெண்டுக்காக கூட அவர் அதை கொடுக்குறாரு. யோகி பாபுவும் அதை கொடுக்குறாங்க. 4 மாச குழந்தைய வயிற்றுல வச்சுக்கிட்டு இப்ப வந்து அப்பா யாருன்னு கேக்குறா? ஏன் என் குழந்தையோட அப்பா சீரியல் கில்லரா இல்லையான்னு தெரிஞ்சுக்க கூடாதா? வேற வழி இல்ல, இன்ன கரணை தான் கல்யாணம் பண்ணி ஆகணும். இது கருணோட இல்ல. என்னங்க என்னங்க சொல்றா இவ? இத ஜெயம் ரவியோட காதலி கேள்விப்பட்டு நீதான் குழந்தைய வேணாம்னு சொன்னீங்க, அப்ப வேற ஒரு பொண்ணுக்கு மட்டும் உன் குழந்தை போறணும்னு நீ நினைக்கிற? நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பத்திரத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேள்விக்கும் கண்டிப்பா கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம குழந்தைய பெற்றக்கூடாது அப்படிங்கிறாரு. அதனால கோவப்பட்டு அவங்க அந்த காதலை பிரேக் டவுன் பண்ணிக்கிறாங்க. அதோட அவங்க பிரேக் போயிட்டாங்க. இவர் தனி மனிதனா நீண்டார். அதே மாதிரி நித்யா மேனன் ஒருத்தனை காதலிக்கிறாங்க, அவரோட ரெஜிஸ்டர் மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. முறையான கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிற சூழ்நிலையில அவர் வேற ஒரு பொண்ணோட தொடர்புல தெரிஞ்ச உடனே அந்த காதலும் கட்டாயிடுது. அவங்களும் தனிப்பெண்ணா நின்றுடுறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் இப்படி இருக்கும்போது நித்யா மேனன் என்ன பண்றாங்க, ஒரு ஆணை எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறோம், நமக்கு குழந்தை பிறக்கணும், அதுக்கு தானே. ஆக கல்யாணம் பண்ணி தான் அந்த குழந்தைய பத்துக்கணுமா, நேரடியா குழந்தைய பத்துக்கிட்டா என்ன அப்படின்னு அவங்க முடிவு எடுக்கிறாங்க. இது அவங்க அப்பா அம்மா கிட்ட வேற பேசுறாங்க. அவங்களுக்கு பயங்கரமான கோபம் ஏற்படும். அவங்க அப்பா அம்மா யாருனாக்கா பாடகர் மனோவும் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். இவங்க பேசுற பேச்சு, அந்த காட்சி அமைப்புகள்லாம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம நாட்டுல இப்படி கூட பேசுவாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டர் கிட்ட தன்னை பரிசோதனை பண்ணிக்கிட்டு அதே மாதிரி குழந்தை பெற்றுக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிடுறாங்க. அவங்களுக்குள்ள அந்த இது செலுத்தப்பட்டது, அவங்க கர்ப்பமாயிடுறாங்க. அந்த குழந்தை ஒருவேளை ஒரு பெரிய ரவுடியா இருக்கிறவனோட குழந்தையா இருக்குமோ, இல்ல சட்டவிரோதமான செயல் செய்யக்கூடிய கூட குழந்தையா இருக்குமோன்னு பயந்துக்கிட்டு உண்மையானவன் யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவருடைய அட்ரஸையும் பேரையும் வாங்கி பார்க்குறாங்க. அந்த அட்ரஸ் பொய்யான அட்ரஸா இருக்காது. ஜெயம் ரவி அவர்கள் அவர் கொடுக்கும் போதே அவருடைய அட்ரஸையும் தப்பா கொடுத்துருவாரு, பேரையும் தப்பா கொடுத்துருவாரு. கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. ஏ யாரு அந்த தொடப்பூச்சி சொல்றியா? ஹாய். நீயும் சிங்கிளா இருக்கிற, அவனும் சிங்கிளா இருக்கா. உங்க 2 பேரும் மீட் பண்ண வச்சா ஏதாவது ஸ்பார்க் ஆகும்னு பார்த்தேன். இங்க பார்த்தா 2 பக்கமும் ஸ்பார்க் ஆகுது. அதனால யாரும் தெரியாம இருக்கும். அப்ப அவங்க அந்த அட்ரஸ் ஒரு பார், அந்த பாரை ஜெயம் ரவியை பாக்குறாங்க. ஆனா யாரும் தெரியாது.
2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிடுறாங்க நித்யா மேனன். அப்புறம் அங்கேருந்து கிளம்பி வெளியில வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்து 7 வருஷம் கழிச்சு மீண்டும் 2 பேரும் சந்திக்கிறாங்க. அந்த குழந்தை எப்படி இருக்குனாக்கா, நித்யா மேனன் மாதிரியான உருவம் இருந்தாலும் செயல்பாடுகள் அனைத்தும் ஜெயம் ரவியை போலவே இருக்கு. இப்படியாக அந்த கதையை கொண்டு வராங்க. இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றதுக்கு என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தான் மற்ற காட்சி அமைப்புகள்லாம். கடைசியில இவங்க ஒண்ணு சேர்றாங்க. ஒண்ணு சேரும்போது ஜெயம் ரவி கேட்பாரு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் இவனை வளர்க்கறதுக்காக நம்ம குடும்பம் நடத்தணுமா அப்படின்னு கேட்கும்போது, கல்யாணமே தேவையில்லை, நம்ம இப்படியே இருந்து குடும்பம் நடத்தலாம்ன்றாங்க. இப்படியாக அந்த கதை முடிகிறது. உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுமா? நல்லா கேட்டுக்கிட்டீங்க இல்லையா? இந்த கதைக்களம் நம் கலாச்சாரத்துக்கு ஒத்துப்பட்டு வருமா என்பது நீங்க தான் சொல்லணும். இப்படி ஒரு கதைக்களத்தை எடுத்துக்கிட்டாங்க. இதுல எல்லாம் படத்தையும் பண்ணி முடிச்சிட்டாங்க. இதுல வந்து ஜெயம் ரவியோட நடிப்பும் அதை விட நித்யா மேனனுடைய நடிப்பும் மிக சிறப்பா இருக்கு. அதே மாதிரி அவங்க 2 பேருக்கும் பிறக்க குழந்தையோட நடிப்பும் மிக சிறப்பா இருக்கு. அந்த நடிப்பிற்காகவும் காட்சி அமைப்புகளுக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கும் வித்தியாசமான விஷயங்களுக்காகவும் இந்த படத்தை நாம் திரையரங்கில் சென்று பார்க்கலாம். இந்த படத்தை திரையரங்கிற்கு சென்று ரசிகர்கள் பார்த்து வெற்றியடை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.